ஜீசஸ் இந்தியாவில் புத்தம் படித்துவிட்டு தனது 29வது வயதில் இஸ்ரேல் செல்கிறார். தனது மக்களான யூதர்களுக்கு அன்பையும் அமைதி வழியையும் போதித்து அதன் மூலம் அமைதி புரட்சி செய்து ரோமானியர்களிடமிருந்து தனது மக்களை விடுவித்து திபெத்தின் தலாய் லாமாக்கள் போல ஒரு ஆன்மீக சாம்ராஜ்யத்தை அமைக்க நினைத்தார். வன்முறையும் போர் சூழலுமே நிறைந்திருந்த பாலைவன பகுதியில் இவருடைய கருத்துக்கள் வித்தியாசமானதாகவும் விரும்பப்படுவதாகவும் இருந்தது. இது அப்போது நிலை கொண்டிருந்த அதிகார மையங்களுக்கு சவாலாகவும் புரட்சியும் உருவாகும் நிலை உள்ளதை உணர்ந்த யூத மத குருமார்களும் ரோமானியர்களும் சேர்ந்து ஜீசஸை சிலுவையில் அறைந்தார்கள். இப்போது சொல்லாய்வுக்கு வருவோம். அவருடைய கருத்துகள் மிக சிறப்பாக இருந்ததால் மக்கள் அவரை கருத்தர் என்று அழைத்தனர். கருத்தர், கிருத்தர், கிறிஸ்தர், கிறிஸ்து, கிறிஸ்ட், கிரைஸ்ட். இந்த சொல்லாய்வு சரி என்று நிறுவும் இன்னும் ஒரு ஆதாரம் என்னவென்றால், கருத்தர் என்ற மூலச்சொல் கர்த்தர் என்று மருவி இன்றும் தமிழர்களால் ஜீசஸ் கர்த்தர் என்றே அழைக்கப்படுகிறார். கருத்தர், கர்த்தர். கிருஷ்ணனின் போர்த்தந்திரம்தான் எண்ணிக்கையில் குறைவாக இருந்த பாண்டவர்களை போரில் வெற்றி பெற வைத்தது. நல்ல கருத்துக்களை கொண்டவர் என்பதால் கிருஷ்ணனை கருத்தினன் என்று அழைத்து அது மருவியே கிருஷ்ணன் ஆனது. கருத்தினன், கிருத்தினன், கிருட்ணன், கிருஷ்ணன். இந்த மிக முக்கியமான சொல்லாய்வு சரி என்று நிறுவ ஜீசஸ் கிறிஸ்துவின் பெயரையும் சொல்லாய்வு செய்வோம்.